பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும். இந்த நாளிலும் செய்தி வாக்குத்தத்த செய்திக்காக நாம் காத்திருக்கிறோம். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேசும். அடியனை முற்றிலுமாக மறைத்துக்கொள்ளும். நான் மாத்திரம் மைமைப்பட்ட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இந்த நாளிலே இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம் கூடவே இருப்பார். ஆண்டவர் மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரை சொல்வாயாக. பிரியமானவர்கள், யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 21-22
அவர்களை இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பித்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவருக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்துவார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இதோ மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:5 அந்த முன்பகுதியை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பண ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. மனிதன் பணத்திற்கு பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அது மிகவும் டேஞ்சர். பணத்துக்கு பின்னாடி ஓடுறது மிகவும் டேஞ்சர். பிரியமானவர்களே, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்வார்கள். வாழ்க்கையிலே பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. யூதாஸ் என்பவன் பணத்திற்காக இயேசுவையே காட்டி கொடுத்தான். முடிவு என்ன? தூக்கு போட்டு செத்தான். வேதத்திலே அனனியா சப்ரால் பணத்துக்கு ஆசைப்பட்டு நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னார்கள். அனனியாவும் சப்பிராலும் செத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இருக்கிறவைகள் போதுமென்று எண்ண வேண்டும். நமக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ண வேண்டும். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மனிதனுக்கு மட்டும் போதும் என்கிற மனசு வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, மனுஷனுக்கு மட்டும் போதும் என்கிற அந்த மனசு வருவதில்லை. பிரியமானவர்களே, பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு மனிதனை பார்த்தீங்கன்னா பேராசை போதும் என்கிற மனசு கிடையாது. நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும், இன்னும் நான் நிறைய வீடுகளை கட்டணும். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6:6-11 சொல்கிறது, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாகி விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் குணத்தையும் அடையும்படி நாடு. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சொன்ன அந்த பண ஆசை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, போதுமென்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டும். போதுமென்கிற ஒரு மனசு நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம்,
ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் சொல்கிறார், அந்த 2024ஆம் ஆண்டு எது நம்மை விட்டு விலகாது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே நாம் பார்க்கிறோம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உனக்கு முன்பாக தள்ளப்பட்ட சவுலிடமிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன், அவனை விட்டு விலக்க மாட்டேன். இந்த 2024ஆம் ஆண்டு அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எது விலகாது? அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. இந்த 2024ஆம் ஆண்டு அவருடைய கிருபை நம்மை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்கிறார். 2வதாக, பாவிகளின் பாதைக்கு உன் காலை விலக்குவார். ஹல்லேலூயா. பாவிகளின் பாதைக்கு உன் காலை விலக்குவார். நீதிமொழிகள் 1:15, என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:27 சொல்கிறது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த 2024ஆம் ஆண்டிலே நீ உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. உன் காலை நீ தீமைக்கு விலக்குவாயாக. தீமை என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது பாவத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, உன் காலை பாவத்திற்கு விலக்குவாயாக. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாவத்தை பால் போல் பருகி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பாவம் இன்றைக்கு மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவத்தை விட மனிதர்களுக்கு மனசில்லை. பாவத்தை விட மனுஷனுக்கு மனசில்லை. பாவமும் வேணும், கடவுளும் வேணும். அது எப்படி முடியும்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று ஆண்டவர் பரிசுத்தம். பிரியமானவர்களே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அங்கே தாவீது சொல்கிறார், சங்கீதம் 19:13, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதீரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கும். என்னை பாருங்க, துணிகரமாக கொலை செய்கிறான், துணிகரமாக கொள்ளையடிக்கிறான், துணிகரமாக அடுத்தவன் மனைவியோடு சேருகிறான். பிரியமானவர்களே, துணிகரமான பாவம், துணிகரமாக ஆபாச படங்களை பார்க்கிறான். துணிகரமான பாவங்களுக்கும் அடியனை விலக்கி காரும். துணிகரமாக பொய் சொல்கிறான், துணிகரமாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறான். ஆகவே தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 19:13, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துணிகரமான பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பாவம், பிரியமானவர்களே, பாவத்திற்கு விலக வேண்டும். ஆமாம், பாவத்தை இன்னைக்கு அநேகர் பாவத்தை தான் நேசிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஆண்டவரின் உண்மையை நமக்கு விளக்குவதில்லை. சங்கீதம் 25:8, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு 27:5, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். பிரியமானவர்களே, உத்தமமாய் நடக்கிறவர்கள், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த 2024ஆம் ஆண்டு நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன். நான் என் கணவனுக்கு உண்மையாக இருப்பேன், என் மனைவிக்கு உண்மையாக இருப்பேன். பிள்ளைகள், நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம படைத்த ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கணும். நான் இனி பொய் சொல்ல மாட்டேன். பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
யோபு அங்கே பிரியமானவர்களே நோவாவை குறித்து பார்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டு இருந்தான். மோசையை குறித்து பார்க்கும்போது எங்கு உண்மையுள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு அடுத்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், யாரை கைவிடுவதில்லை, யாரை கைவிடுவதில்லை. கர்த்தர் நீதிமானை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை கைவிடுவதில்லை. சங்கீதம் 37:25 நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் காணவில்லை. நான் ஆண்டவர்கிட்ட எப்போதும் கேட்கறது, ஆண்டவரே நான் நீதிமானாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. பிரியமானவர்களே, நீதிமானை கர்த்தர் கைவிடுவது இல்லை. இந்த 2024ஆம் ஆண்டிலே நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் நீதிமானாய் வாழுவேன், இந்த வருடம் நான் நீதிமானாய் வாழுவேன் என்று சொல்லி முடிவெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, யாரை கர்த்தர் கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. ஒருபோதும் தன்னுடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்றீங்க? பரிசுத்தவான்களை தேவன் கைவிடுவது இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், நீதி, பரிசுத்தம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கை சுத்தமாக இருக்கணும். இந்த கை லஞ்சம் வாங்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயம் தீமையானவைகளை யோசிக்கக்கூடாது, தீமையானவைகளை சிந்திக்கக்கூடாது. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் காம விகாரம் அசுத்தம் எல்லாம் இருதயத்திலிருந்து தான் வருது. அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. மூன்றாவதாக, யாரை கைவிடுவதில்லை? கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தரை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தரை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடைசக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். பிரியமானவர்களே, அவரை தேடும் பொழுது அவரை தேடுவர்களுக்கு அவர் தென்படுவார். கர்த்தரை தேடணும், காலை தேடணும். தானியேலை பாருங்கள், இரவும் 3 வேளை தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். நம்முடைய ஆண்டவரை ஆண்டவர் எத்தனை முறை தேடுறோம்? ஆண்டவரை தேட தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேட 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 நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் யாரை தேடுகிறோம்? மனுஷனை தேடி செல்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷனை தேடி தேடி நம்முடைய கால்களெல்லாம் வலிச்சு போயிருக்கா? என்னவர்? மனுஷனை தேட வேண்டாம், ஆண்டவரை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மனுஷனை தேடி அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நீ தாரன்னு சொல்லுவான், ஒன்றும் செய்ய மாட்டான். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. அடுத்தபடியாக, கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22 கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தனது ஜனத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார்.
இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் அதுதான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னை நிச்சயமாக கைவிடவே மாட்டார். ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே மனம் நொந்த ஸ்திரியை போல நீ இருக்கலாம். அதான் ஏசாயா 54:5-7 சொல்லுகிறது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், உன்னை சேர்த்து கொள்வேன். பிரியமானவர்களே, இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களில் உன்னை சேர்த்து கொள்வேன். கைவிடப்பட்ட ஸ்திரியைப் போல நம்ம ஸ்திரியைப் போல காணப்படலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். தனிமையில் இருக்கலாம். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க நினைக்கலாம். நவர் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஆண்டவரிடத்தில் வாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஐயோ, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டாங்க, நீங்கள் தெருவில் கிடக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ செஞ்சேன், ஆனால் அவங்க மறந்துட்டாங்க நினைக்கலாம். என் நண்பர்கள் என்னை மறந்துட்டாங்க நினைக்கலாம். என் பெற்றோர் என்னை மறந்துட்டாங்க நினைக்கலாம். நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிப்போம். நாம் ஜெபிப்போமா? இந்த நாளிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நமக்கு நேராக வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எபிரேயர் அங்கே சொல்லப்பட்டது போல, அங்கே நான் எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. இந்த ஆண்டு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக அமையட்டும். ஆண்டவரே, 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 வியாதியின் நிமித்தமாக வேதனையில் அவர்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்களை வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் காணிக்கையினால் தாங்கலாம். பிரியமானவர்களே, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய பாடல் செய்திகள் 100கணக்கான செய்திகள் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, பார்த்து கண்டுகளிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர்
அவர் என் பாதையில் ஒளியாய். கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி